மைனி வா பிரியா வா உட்காரு. என்னாச்சு காலேஜ் எப்படி போச்சு இன்னைக்கு? எப்போதும் போல தான் மைனி. மைனி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளு. என்ன கேள்வி? நீ என்னோட விஷயத்தை அண்ணங்கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லல. நீ சொல்லலான்னு தான் இருக்கேன். நீ அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுதீங்களா? என்ன சொல்லு. ஏன் அண்ணங்கிட்ட சொல்லும்போது நானும் இங்கே இருக்க மைனி. ஏன்னா அண்ணன் என்ன ரியாக்ஷன் காட்டுறேன்னு தெரிலல உங்ககிட்ட, அதுக்காக தான். தெரிஞ்சுக்கிட்டா நான் சொல்ல ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நான் சொன்ன பிறகு நீங்கள் சொல்லுங்களேன் மைனி. அப்படி இல்லை பிரியா, இவ்வளோ நாள் மறைச்சதே தப்பு நினைக்கிட்டேன். இதில் வேற நானும் சொல்லாமல் இருந்தேன் வச்சுக்கோ, வேணா ரொம்ப கோவப்படுவேன்ல. ஏற்கனவே நந்தினிக்கே வந்து எதுவும் தெரியலன்னா எனக்கு சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நானும் இந்த விஷயத்த தப்பு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ரொம்ப கோவப்படுவேன் அண்ணன். இதில் வேற அவங்க அண்ணன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்புறம் நம்ம சொல்லாமல் வந்துட்டு எதிர்பார்க்க முடியாதுல்ல. நான் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நீ வெளில சொல்லி எப்போ சொல்லணும்னு தோணும் அப்போ சொல்லிடு. ஏன்னா நீ மறைச்சா அது வேற, தங்கச்சி வயிற்றில் சொல்லாமல் இருக்காங்கிறதுனால அது விட்டுருவாங்க. ஆனால் நானும் சொல்லணும்னு வச்சுக்குவோம், அத்தையிலேருந்து மைனிலேருந்து எல்லாரும் என் மேலே வருத்தப்படுவாங்கல்ல. சொல்லு, ஏன்னா நான் இந்த வீட்டுக்கு மருமகள்லாம். இது நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அவங்களுக்கும் தெரியப்படுத்தணும்ல. அட்லீஸ்ட் வீட்டில் அத்தை யார்ட்டி இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தாலும் உங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. நான் சொல்லி ஆகணும். பெரிய மச்சாங்கிட்டும் சொல்லணும். நான் இருந்தாலும் உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிடுவேன். அவங்ககிட்ட சொல்லி மச்சாட்ட சொல்ல வேண்டியதான். அது சொல்கிறது சொல்லாதது அவங்க விருப்பம். ஆனால் நான் உங்கள் அண்ணனுக்கு தெரியப்படுத்தணும்ல. சரி அப்போ சொல்லுங்கள், அண்ணன் எப்படி பேசுதான்னு சொல்லுவீங்களா? கோவப்படாதானே என்னன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் சொல்லதுக்கு ஈஸியாக இருக்கும்ல மைனி. நான் சொல்கிறேன், உங்கள் அண்ணன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம்னா. நீ வேணா பிற சொல்லணும்னா சொல்லிக்க, எப்படி சொல்லணுமோ சொல்லிக்க. சரி மைனி. என்னாச்சு, யார் கால் பண்ணுறா? இவங்க தான் பண்ணுறாங்க. சரி சரி, பேச போறியா? பேசாமல் ரூமுக்கு போய் பேசிட்டு அப்போ. இல்லை இல்லை இருக்கட்டும், இங்கேருந்து பேசட்டா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பேசு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீ பேசணும் அப்படின்னா நீ ரூமுக்கு போய் பேசிட்டு வரணும், பேசிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மைனி. ஹலோ. என்ன மேடம் இவ்வளோ லேட்டு, பிஸியாக இருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள். இல்லை கால் பண்ணோன்னே எடுத்துருவீங்களா, இன்னைக்கு லேட்டாக எடுக்கீங்களா, அதான் கேட்டேன். இதுவா, மைனிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் நந்தினிக்கிட்டையும் பவிக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தியா? கால் வெயிட்டிங் காட்டவே இல்லை. இல்லைங்க, எங்கள் பெரிய மைன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஓ சரி சரி, அவங்க இங்கே தானே இருக்காங்க. என்ன ரூமில் இருந்து பேசிகிட்டு இருக்கியோ? நீங்கள் கால் பண்ணல, அதான் சரி மைன்ட்டு பேசிட்டு போகலான்னு வந்தேன். சரி அப்போ பேசுறியா, நான் பிற வேணா கால் பண்ணுறேன். இல்லை இல்லை மைனி பேச சொல்லிட்டாங்க, பேசுங்க. என்னாச்சும் ஒர்க் இல்லையா இப்போ? முடிஞ்சது, அதான் உனக்கு கால் பண்ணேன். சரி மைனி அண்ணன்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லவா அண்ணன் முன்னெடுத்துட்டியும்? சொல்ல போறியா? சொன்னால் அவங்க அண்ணன் ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொன்னலாம். கோவப்பட தான் செய்வாங்க. பெரிய அண்ணன் கோவத்தை பற்றி நல்லா தெரியும். நான் மற்ற ரெண்டு அண்ணன் எப்படி கோவப்படுவான்னு தெரில. அவனை ரெண்டு பேரும் எப்போதும் கோவப்பட மாட்டானுவேன். பெரிய அண்ணனுமே வந்து என்கிட்ட கோவப்படலை தான். அன்றைக்கி சொன்னாலும் உங்கள்கிட்ட நந்தினியை விட்டுட்டு வந்ததுக்கு என்ன அடிச்சிட்டானே, அதுதான் கோவப்பட்டிருக்கான். அதை நினச்சி தான் எனக்கு பயமாக இருக்குது. சொல்கிறது ஓகே தான், ஆனால் நீ இப்போ ஊரில் இல்லைன்னு சொன்னாங்கல்ல முன்னேறும், அப்புறம் எப்படி சொல்லுவேன்? இப்படி சொன்னால் திட்ட மாட்டாங்களா? அதுக்கு வேறு கோவப்பட மாட்டாங்களா? அதுவும் திட்ட தான் செய்வாங்க. நான் இத்தனை நாள் இங்கே தான் இருந்தால் உனக்கு சொல்லணும்னு தோணலையா, இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கோவப்பட்டா என்ன செய்யணும்னு தெரில. ஒருவேளை என்ன செய்யணும் தெரிலையே. சரி உங்கள் அண்ணங்கிட்ட சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ செமஸ்டர் லீவ் விடுறாங்கல்ல, ஆனால் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரிலல்ல. நீ அப்புறம் வருவியா எப்படி காலேஜுக்கு? எக்ஸாம் எழுதணும்ல. எதை பற்றியுமே என்னால் யோசிக்க முடியல, என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு. நந்தினி வேறு அங்கே இருக்கா, அண்ணங்கிட்ட சொல்லிடுவாளோன்னு வேறு பயமாக இருக்குது. சரி நீங்கள் எப்போ வரீங்க? எப்போ ஊருக்கு போகிறீங்க? லீவ் முடிஞ்ச பிறகு தானே? சொல்லிட்டல லீவ் முடிஞ்ச பிறகு போவான்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் போகிறேன் சொல்லியிருக்கேன். சரி அப்போ போயிட்டு எப்போ வருவீங்க ரிட்டன்? ஏன் என்னாச்சு பிரியா? சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் என்ன 2 வருஷம்? ஆமாம், இங்கே இருந்துக்கிட்டே 1 வருஷம் ஆச்சு, வந்து பார்க்கவே இல்லை. ஆனுவல் டேயோடு வந்தது. அதுக்கப்புறம் எங்கே வந்திருக்கீங்க? வேலை தான் முக்கியமாக போச்சு. எங்கே இருந்துக்கிட்டே வந்து பார்க்க வரல, உங்களுக்கு தோணலை பார்க்கணுன்னு. இதில் அங்கே போனப்புறம் எங்கே பார்க்கணுன்னு தோணும்? ஃபோனே பண்ணுவீங்களா என்னன்னு தெரில, மறந்துடுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். பிரியா உனக்கு என்னாச்சு, ஏக்கு இப்படி பேசுத? ஆமாம், பின்ன என்ன, உங்களுக்கு என்ன கவலை? பார்க்கணுன்னு தோணுதா? ஒரு டைம் ஆட்டு வந்து பார்த்துட்டு போகலான்னு தோணுதா உங்களுக்கு? இல்லவே இல்லை, 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஃபோன் மட்டும் பண்ணி பேசுகிறீங்க. எங்கள் அண்ணன் கூட அங்கே இருந்துட்டு வந்து பார்த்துட்டாட்டு அடிக்கடி போயிருக்கோம் நந்தினியை. நீங்கள் என்கிட்ட பேசுறீங்க, நான் வந்து பார்க்கணுன்னு தோணலை.
இங்கே இருந்துக்கிட்டே ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்துடலாம். இதுக்கே உங்களுக்கு தோண மாட்டேக்கு வர மாட்டேங்கிங்க. இதில் அங்கே போன பிறகு அப்படியே மறந்துடுவீங்க. சரி பிரியா ஃபோனை வை. என்னாச்சு கோவமா? பார்க்கணும்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் தருது. சரி, உங்களுக்கு வேலை தானே முக்கியம், வேலையை பாருங்கள். கிளம்புறதா இருந்தால் கூட இந்த மாதம் கிளம்புனா கிளம்பிக்கோங்க. எனக்காகலாம் ஒன்றும் நீங்கள் வெயிட் பண்ணி போக வேண்டாம். நான் உனக்காக தானே வேலை பார்த்துட்ருக்கேன். உனக்காக தானே நான் வெளியே போகணுன்னு நினச்சிட்ருக்கேன். போயிட்டு 2 வருஷம் இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். எதுக்காக, யாருக்காக? உனக்காக தானே. பிரியாக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கேன். சரி பிரியா, நான் கிளம்புறேன் இந்த மாதம் லாஸ்ட்டு. சரியா? இல்லை, நான் ஊருக்கு வரல. சரியா? நான் இங்கேருந்து கிளம்புறேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல பிரியா? நான் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உன்னை வந்து பார்த்துக்கிறேன். சரியா? என்னை பார்க்காமலாம் போகிறீங்க? சரி, போயிட்டு வாங்க. என்ன நீ தானே சொல்கிறேன் நான் அங்கே போனால் நான் மறந்துடுவேன்னு. நான் எதுக்காக பார்க்க வராமல் இருந்தேன், பார்க்க வராமல் இருக்கேன். எங்கள் அண்ணனுக்கு ஏற்கனவே தெரியாது. பயப்படுற சொல்கிறதுக்கும் தெரிஞ்சால் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்ன்ட்டு நான் அமைதியாக இருக்கேன். ஆனால் நீ என்ன நினச்சிட்ருக்க? உன்னை பார்க்காம பேசாமல் என்னால் இருக்க முடியும், நான் என்ன டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன் நீ. இல்லை இல்லை, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. பிரியா, உனக்கு ஞாபகம் இருக்கா? பிரியா, நீ வந்து என்கிட்ட சொல்லலை, நான் தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் லவ் பண்ணுறேன், உன்னை பிடிச்சிருக்குன்னு. நீ அதுக்கே 6 மாதம் டைம் எடுத்துகிட்டு தான் சொன்னேன். நான் வெயிட் பண்ணல. நீ யோசித்து பதில் சொன்ன பிரியா. 6 மாதம் கழிச்சு நான் அப்போவுமே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீ என்கிட்ட பேசிட்டு நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எதுக்கு இப்படி யோசிக்க? நீ ஏதோ குழப்பத்தில் இருக்க பிரியா. எதையோ நினச்சி ரிலாக்ஸ் ஆகிட்டு ஃபோன் பண்ண, நான் பேசுகிறேன். ப்ளீஸுங்க. ஓகே சொல்லு. சரி, உங்களுக்கு எப்போ கிளம்பணும்னு தோணுதோ அப்போ கிளம்புங்க. சரிங்களா? என்னை பார்க்க வரலன்னு நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் வெளியே போகிறத நினச்சி நீ தேவையில்லாமல் டென்ஷன் எடுக்கன்னு நினைக்க பிரியா. நான் போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது பிரியா. அதை இப்போ நான் சொல்ல முடியாது. நான் பிறகு சொல்கிறேன் போயிட்டு வந்து. சரிங்க. நாளைக்கு காலேஜ் உண்டா? போறியா? போவேங்க, போகிறேன். சரி ஓகே. உன் தம்பி கூட வரானா? வருவேன். வராட்டா அண்ணன் அவனை திட்டுவான்ல கால் பண்ணி, அதுக்காக வந்துடுவேன். நாளைக்கு ஒரு 1 hour லேட்டாக போக முடியுமா வீட்டுக்கு? எதுக்காக? இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நாளைக்கு ஊருக்கு வரான். அதான் அப்படி உன்னை பார்க்க சொன்னேன். அதான் வந்து பார்ப்போம்னு பார்த்தேன். சரி, நான் அப்போ சொன்னிட்டு சொல்லிட்டு வரேன் நாளைக்கு 1 hour லேட்டாக வாடா கூட அப்படின்னு. ம் ஓகே பிரியா. இன்னைக்கு கிளம்புறாங்களா உங்கள் ஃப்ரெண்டு? ஆமாம் வர்றேன், கிளம்புறேன், நைட்டு கிளம்புறேன். நாளைக்கு நைட்டு கிளம்பிடுவாங்களா உங்கள் ஊருக்கு? இல்லை, நாளைக்கு ஊருக்கு வந்த பிறகு தான் தெரியும் எப்போ ரிட்டர்ன் வரான்னு. அப்படியா? அப்போ தான் வந்தவொடனே கேட்க வேண்டியதானே இன்னும் எத்தனை நாள் இருப்பாங்கன்ட்டு. சாட்டர்டே கிளாஸ் இருக்கான்னு பார்த்துட்டு ஹாஃப் டே இருந்துச்சுன்னா வேணா பார்க்க சொல்லலாம்ல. இல்லை பிரியா, நாளைக்கு வர சொல்லியிருக்கேன் உன்னை பார்க்க. மற்ற வேலையெல்லாம் பிறகு பார்ப்போம். நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வரியா? சரிங்க, வரேன். சரி ஓகே பிரியா. சரி சாப்பிட்டியா? இல்லை, பிறகு தான் சாப்பிடணும் எல்லாரும் கூடயும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இப்போ ஈவினிங் டைமில் யார் சாப்பிடுவா? வேலையிலலாம் இருக்கேன். நானே வீட்டுக்கு போயிருப்பேன்லாம், டயர்டாக இருப்பேன். நான் வீட்டில் போய் சாப்பிட்டியான்னு கேட்டேன். சரிங்க, தெரியாமல் கேட்டுட்டேன். நான் பிறகு தான் சாப்பிடுவேன். சரி, நான் கேட்டோன்னே திருப்பி கேட்டேன். ஓகேவா? சரி, எதையும் நினச்சி வருத்தப்படாத பிரியா. சரிங்க. சரி, உங்கள் மைனிக்கிட்ட பேசு. நான் பிறகு கால் பண்ணட்டா வீட்டுக்கு போயிட்டு? சரி, கால் பண்ணுவீங்களா? பண்ணுவேன் பிரியா. சரி சரி. சரி வைக்கிறேன். சரி வைங்க. என்னாச்சு பிரியா, ஏன் இப்படி பேசுற? இனி 1 வருஷம் ஆகிட்டுமே. நீ லீவ் டச்சில் இங்கே இருந்தாச்சு, பார்க்கவே வரல. இப்போ வாரேன்னு தான் சொன்னாங்க வெளியில் போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் எப்போன்னு சொல்ல மாட்டாங்க. சொன்னாலாச்சும் எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி, எப்போ கிளம்புறாங்க? நான் தான் சொன்னேன் லீவு விடட்டும், லீவு முடியட்டும், அதுக்கப்புறம் கிளம்புங்கன்னு. சரின்னு தானே சொல்லியிருக்காங்க. இப்போவும் அப்படி தான் சொன்னாங்க. அதான் அவங்க சொல்கிறாங்கல்ல, வந்து பார்த்துட்டு போனால் அது மேலே தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு நினைக்காங்களா? உங்கள் அண்ணங்க அவனை திட்டுவாங்களோ நினச்சி பயப்படுறாங்க. சரிதான், அது என்னைக்குனாலும் திட்டு வாங்குறது தானே, அடியும் வாங்க தான் செய்யணும். சரி, வருவாங்கல்ல எப்படியும். வருவாங்க எப்படியும் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்போ பார்த்துக்கிறேன். வருவாங்க பிரியா, பார்க்காம எப்படி போவாங்க? வருவாங்க. சரி மைனி, நான் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரட்டா பிரபு? சரிப்பா, போயிட்டு வா. ஹலோ. ஹலோ மேடம், என்ன பண்ணுறீங்க? சும்மா தாங்க இருக்கேன். சும்மா தான் இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இனிமேதான். இப்போ தான் வந்தீங்களா? ஃப்ரெஷ் ஆகிட்டீங்களா? இப்போ தான் வந்தேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். சரி மேடம்கிட்ட பேசலான்னு. சரி, சாப்பிடலையா? கொஞ்ச நேரம் கழிச்சு தானே சாப்பிடுவோம், அதான் பேசலான்னு. சரி சரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறேன்.
பேசுறதுக்கு தானே கால் பண்ணியிருக்கு, பேச வேண்டியதானே. என்ன சொன்னா கோவப்பட மாட்டீங்களா? என்னாச்சு? ஏக்கு இப்படி கேட்க? சொல்லுங்க, கோவப்பட மாட்டீங்களா? சரி, சௌமியா சொன்னால் கோவப்படலாமா? கோவப்படக்கூடாதுலாம். சரி, கோவப்பட மாட்டேன் சொல்லு. சரிங்க. என்ன விஷயம் சொல்லு. இது உங்க தங்கச்சி பிரியாவை பற்றி தான். என்னாச்சு பிரியாளுக்கு? பிரியாளுக்கு ஒன்று அவ்வளோ நல்லா தான் இருக்கேன், அவள் விஷயமா தான் பேசணும். என்னாச்சம்மா பிரியாக்கா? எதுவும் வேணுமாம்மா? என்னாச்சு? பைசா எதுவும் வேணுமாம்மா? போட்டோட தான் எடுத்து கொடு. பைசா வேணாங்க, அப்படி வேணாம், நீங்கள் அவளுக்கு போட்டு விடுங்க. சரி, வேற என்ன வேணுமா? சரி, நான் அவளுக்கு பைசா போட்டு விடுறேன். வேற என்ன வேணுமா? சரிங்க, போட்டு விடுங்க, ஒரு செலவுக்கு வச்சுக்கிடட்டும். பிரியா ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறேன்? இதை எப்போ சொன்னவன்ட்டா? அது இங்கேயே சொல்லிட்டேன். அப்போ இத்தனை நாள் ஏக்கு நீ அடி சொல்லலாம், இப்போ மட்டும் சொல்கிறதுக்காக என்ன வேலை வந்துட்டு? சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லலை. மச்சான் இருந்ததுல நான் சொல்லலை, நானும் மறந்துட்டேன். இப்போ மட்டும் எப்படி நான் வந்துச்சான்? என்னாச்சுங்க, கோவப்பட மாட்டேன்னு சொன்னீங்க? கோவப்படல சொல்லு. சரி, கோவப்படாதீங்க. என்ன இவ்வளோ தான் சொல்லணுமா இல்லை வேறு எதுவும் சொல்லணுமா? இவ்வளோதான் சொல்லணும். சரி சரி. என்னாச்சுங்க, கோவப்படவே இல்லை? நீ தான் கோவப்படாதீங்கன்னு இப்போ கோவம் வரலையான்னு கேட்க. இல்லை, பிரியா மேலே கோவம் வரலையா? எதுக்கு? நான் கோவப்பட்டுட்டு அவட்ட போய் சொல்லவா அவங்க என்ன கோவப்படுதுன்னு? அச்சோ, அப்போ கோவமா இந்த மட்டும் காட்டாமல் இருக்கேன். இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அவட்ட போய் சொல்லிட்டு இருக்காத, எனக்கு தெரியும் இந்த விஷயம். தெரியுமா உங்களுக்கு? மச்சான் ரெண்டு பேர்த்துக்கு? எனக்கு தெரிஞ்சவங்க மச்சானுக்கு தெரியாதா? மச்சான் ஒன்றுமே சொல்ல பிரியாட்ட கேட்கல. ஏக்குங்க, நீங்கள் ஒன்றுமே கேட்கல, எப்போ தெரியும்? அதெல்லாம் நம்ம பொங்கல் கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு வந்தோம்ல, அப்போவே எனக்கு தெரியும். அப்படியா? அவளாம் சொல்லணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணிக்கிட்டோம். நீ போய் சொல்லிட்டு இருக்காத அவட்ட, எங்களுக்கு தெரியும். புரியுதா? காட்டிக்காத, எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீயும் நந்தினி போய் மாதிரி சொல்லாமல் தான் வச்சிருப்பேன்னு நினச்சேன்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல. என்னங்க இது, உங்களுக்கு தெரியாம நான் என்ன மறைக்கணும்? அதான் சொல்லிட்டேன், பிரியாட்டே சொல்லிட்டேன், உங்கள் நான் சொல்லிடுவேனே சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? என்ன சொன்ன பிரியா? அவா நான் சொல்லும்போது இருக்கேன், அண்ணன் ரியாக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நான் அண்ணன்கிட்ட பேசணும் அப்படின்னா, பிறகு இப்போ ரூமுக்கு போயிட்டேன். நான் சொல்லுவேன், அண்ணன்கிட்ட மறைக்க மாட்டேன், அண்ணன் சொல்லுங்க பெரிய அண்ணன் சொல்ல சொல்லுவேன் அப்படின்னு. அவன் சொல்லாண்டான் தான் சொன்னேன், ஆனால் நான் சொல்லாமல் இருக்க முடியாது பிரியா. நந்தினியும் பவியும் சொல்லாட்டியும் பரவாயில்ல, அவன் ஃப்ரெண்ட் ஆயிடுவா. ஆனால் நான் சொல்லி தான் ஆகணும் அண்ணன்கிட்ட அப்படின்ட்டு சொல்லிட்டேன். இத்தனை நாள் நீ மறைச்சல, அதுக்கே உனக்கு வைக்க தான் செய்யணும். சரி, நான் எதுவும் சொல்ல முடியாதுங்கிறதுனால நான் எதுவும் சொல்லலை. சரி, அதை பற்றி டென்ஷன் எடுக்காதா, பிரியாட சொல்லிட்டு இருக்காதா, எங்களுக்கு தெரியணும். புரியுதா? அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அதை நாங்கள் பார்த்துக்குறோம். சரிங்க. எனக்கு எப்படிங்க தெரியும், யார் சொன்னா? சொல்கிறேன், ஆனால் பிரியாட்டையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நந்தினி பாயிட்டையும் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. சரிங்க, நான் சொல்லலை பிரியாட்ட. நம்ம கிளம்புங்க, கிளம்பணும்லாம். உன் மச்சக்காரன் தனி சீட்டில் தானே இருந்தான், அப்போ நந்தினிட்டு பேசிட்டு தான் இருந்தான். நந்தினி தான் இடையில வளரிட்ட தெரியாமல். என்னங்க சொல்லுதீங்க, நந்தினியா? தான் அவள் அவங்ககிட்ட எதுவும் மறைக்க மாட்டாள, பார்த்தாலே உளறிடுவா எல்லாத்தையும். அப்படி தான் பேசியிருக்கும்போது எதுவும் உளறிட்டான். அந்த இவன் கேட்டாம்ல, வேற சொல்லிட்டா. அப்படியா? அதுக்கு மச்சான் ஒன்றும் சொல்லி நந்தினியா? பக்கத்துலேயே இருக்க அந்த 2 அறை விட, பக்கத்தில் வந்தோம்னா 2 அறை வச்சுருப்பான். ஆனால் பிரியா பேசிடுவாங்க இருக்க அன்னை கூட சொன்னேன், இதனே நீ சொல்லிடாதடி பயமாக இருக்கு அப்படின்னு. நான் முந்தையே சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? இதுக்கே அவன் எப்போ வாங்கலான்னு தான் வச்சிட்ருக்கான், தப்பிச்சிட்டு இருக்காவா. நல்ல வேலை அன்றைக்கி வாய் உடனே சொல்லிட்டா, இல்லைன்னு வச்சுக்கோ. பவி நந்தினி, உனக்கு 3 இடத்துக்குமே எங்களுக்கு தெரியுங்கிறது தெரியும், பிரியாக்கிட்ட காட்டிக்கக்கூடாது. புரியுதா? சரிங்க. நீயும் கொஞ்சம் கவனமாக பாரு பிரியாலாம், சரியா? தனியாக எங்கே போயிடாமல் தனியாக போயிட்டு வரலாம், கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்துக்கோ. வந்தோடனே பேசு. அப்புறம் தேனுக்கிட்டையும் மகேஷ்டையும் கொஞ்சம் பேசணும் சௌமியா. என்னங்க அவங்ககிட்ட என்ன பேசணும்? பிரியா பண்ணிகிட்ருக்கலாம் தப்பு, அதே தப்பு அவங்க 2 பேரும் பண்ணிடக்கூடாதுலாம். சின்ன பிள்ளைங்க விவரம் தெரியாமல் மாட்டிகிட்ருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் பேசி வச்சு இருங்க. சரிங்க, பேசுகிறோம். பவி நந்தினியும் சேர்த்துக்கா, 3 பேரும் சேர்ந்து பேசுங்க. அப்புறம் சௌமியா திரும்பவும் சொல்லுதேன், எங்களுக்கு தெரியும்னு பிரியாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சு அப்புறம் உனக்கும் வர வச்சிருவேன். சரி, அதை விடு, அதை பற்றி டென்ஷன் எடுத்துகிட்டு இருக்காதா. நீ ஒழுங்கு கேர்ஃபுல்லாக இரு. செக்கப் போடலாம். போகணுங்க, டென்ஷன் எடுக்க மாட்டேன். சரி, அதை பற்றிலாம் நீ நினைக்கக்கூடாது, சரியா? ஒழுங்காக கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். சாப்பிட்டு ஏதாச்சும்? ஸ்நாக்ஸ் சாப்பிடலாங்க, வேறு நைட் சாப்பிடணும். சரி, வாமிட் பண்ணுறியா இன்னும்? வருதுங்க. அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்கல்ல, போடுறியா? போடுவேன், என்னால் முந்தைய மாதிரி இல்லை. சரி சரி. அம்மா என்ன சொன்னாங்க? அத்தையும் எங்கள் அம்மா வந்து தான் சொல்கிறாங்க, அது இருக்க தான் செய்யும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க.
சரி கவனமாக இரு. வாந்தி பண்ணாலும் என்ன பண்ணணும், சாப்பிட்ற ஏதாச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது கவனமாக போகணும் வீட்டில் இருந்து. சரியா, வேக வேகமாக போகாத, மெல்ல ஏறி மெல்ல போகார்ல. சரி, யார் கூப்பிட்டு போகிறேண்ணா, அப்பா வருதா மச்சான் வருதா? நாளைக்கு மாமா தான் வரேன் இருக்கேன். சரி சரி, நான் காலைல கால் பண்ணுறேண்ணா. சரிங்க. சரி, உனக்கு ஏதாச்சும் வேணுமா? இங்கேருந்து வேணா அனுப்பி விடுதேன். வேண்டாம் வேண்டாம். உனக்கு ஏதாச்சும் பைசா வேணுமா, போட்டு விடவா? எனக்கு இருக்கு. அத்தைக்கு போட்டு விடுங்க. எது வேணாம் சொல்லி போய் வாங்கிட்டுருவேன். அத்தைக்கு அனுப்பி விடுங்க, நான் அத்தைக்கு கேட்டு வாங்கிடுறேன். ம் சரி, உனக்கும் போட்டு விட கொஞ்சம் கையில் வச்சுக்கோ. அம்மா இல்லாத நேரத்தில் சுனில்கிட்ட எதுவும் வேணா பைசா கொடுத்துட்டு வாங்கி தருவான். எனக்கு எதுக்குமே வேண்டாங்க. அத்தைட்டையே போட்டு விடுங்க. சூழ்நிலை எடுத்துட்டு வந்து எனக்கு வந்து தருவேன். வேணா நான் கடை வச்சே வந்தேன். சரி, நான் சுனில்கிட்ட சொல்கிறேன். சரி போங்க, போய் சாப்பிட்டாங்க. சரி, நான் சாப்பிட்டு வரேன், வந்து பேசுகிறேன், நீ போய் சாப்பிட்டா. சரிங்க, நானும் சாப்பிட்டு வரேன். சரி, வைக்கட்டா? சரிங்க. என்னாச்சு, ரூமில் உட்காந்துட்டு இருக்கேன், கோவமாக இருக்கலாம். நந்தினி, நந்தினி, மாமா. என்னாச்சு என் மிஸ்ஸஸ்க்கு? ஆமாம், சீக்கிரம் வந்துட்டீங்களா? ஆமாம், என் மிஸ்ஸஸ் ரொம்ப என்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க காலையில். அதான் சரின்ட்டு ஒரு சீக்கிரம் வந்துட்டேன். மாமா, ஐ லவ் யூ மாமா. லவ் யூமா. சரி, ரூமில் உட்காந்து என்ன பண்ணுறீங்க தனியாக? சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். காலங்க வேலை அடித்தது கேட்கலையா? ம், ரவி வந்தா? ஐயோ, கேட்கலையாண்ணா, ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன். இப்போ தான் 2 பேரும் வேலையை முடித்தோம். அதான் நான் ரூமுக்கு போகிறேன்னு அவளும் வந்தாலும் வச்சு நான் ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எதுக்காக தனியாக இருக்கணும்? டீ போட்டு ஹாலில் உட்காந்து பார்க்க வேண்டியதானே? சரி, மிஸ்ஸஸ் படிச்சிங்களா இன்னைக்கு? தூரம் வாங்க, நானே உங்களை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், வந்து படிச்சுக்காம போங்க. மிஸ் பண்ணுற அளவுக்கு நான் எங்கே போனேன்? வேலைக்கு தானே போனேன். போயிட்டு தான் வீட்டுக்கு வருவேனே. படிக்கலையா? என்ன கம்பை எடுக்கணுமான்னு கேட்டேன். சும்மா இருங்க, போங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. டீ கொடுக்கணும் என்ன? சும்மா உட்காந்து ஃபோனை பார்த்துட்ருக்கேன். போங்க, முதல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. அப்படியா? வந்து கவனிச்சுக்கிறேன் இரு. இப்படி பண்ணாதீங்க, என்ன உங்களை மிஸ் பண்ணலாம், அதுக்கு தான் நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும். அப்படியா? ரொம்ப தண்ணீங்களா ஃபஸ்ட்டு எல்லாம், அதனால் ரொம்ப தட்டிருப்பீங்க. இத்தனை நாள் என் கூடயே இருந்துட்டீங்க. ம், அதான். சரி சரி, நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். பேக் அங்கே போய். இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டீங்களா? ஆமாம். ஓகே, சரி இருங்க நான் வரேன். ஓகே. ஓகேன்னு நின்றுட்டு இருந்த அப்படி. ம், பேக் வாங்க. சரி கொடுங்க, நான் இங்கே வைக்கேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க. ம் சரி. என்னாச்சு மேடம்க்கு? ஒன்றும் ரொம்ப தண்ணீங்களா? ம், ஆமாம். எதுக்கு மத்தியானம் கால் பண்ணல? நீங்கள் தானே பண்ண வேண்டாம். நீங்கள் நான் சொன்னேன், பண்ணாமல் இருக்கணுமா? மிஸ்ஸஸ் சொன்னால் செய்வேன்னு தெரியுங்களா? போவாங்க நீங்கள், அதெல்லாம் சும்மா சொன்னேன். பண்ணலான்னு தான் நினச்சேன், பிறகு திட்டுவீங்கல்லாம். நான் தான் பண்ண வேண்டாம்னு சொன்னேன், நீங்கள் ஏக்கு பண்ணீங்கன்னு. அதுக்கு தான் திட்டுனா ஓகே தான், பேசலன்னு சொன்னோம். சரி, கால் பண்ணுங்க. நானே சொன்னாலும் பண்ண வேண்டியதானே, நான் பேசாமல் எப்படி இருப்பேன்? சரி, டென்ஷன் எடுக்காதீங்க. அப்போ நீங்களே பண்ணியிருக்கலாம்ல. காலைல பண்ணாங்க தானே, என்ன சொன்னீங்க? அதுக்கு தான் பண்ணல, நான் பண்ண மாட்டேன் சொன்னேன்ல. சரி, அது விளையாட சொன்னேன். நான் பண்ண மாட்டேன். சரி, நான் பண்ணுறேன். சரி, அதுக்கப்புறம் அம்மாட்ட பேசுனீங்களா? இல்லை, இப்போ பேசுவோமா? பேச சொன்னோம்னா? அதுக்கப்புறம் சமையல் பண்ணோம்ல, அப்படி நேரம் ஆயிட்டு, அதான் பண்ணலாம், மறந்துட்டேன். சரி ஓகே, இப்போ பேசணுமா? இல்லை, நான் காலைல பேசிக்கிறேன், இப்போ நான் உங்கள் கூட இருக்கேன். என்கிட்ட தானே இருக்கீங்க, பேசுங்களேன். வேண்டாம், நான் உங்ககிட்ட பேசணும். சரி, நாளைக்கு பேசுங்க, பார்க்கலாம், போர் அடிக்காமல் இருக்கும். சரி, உங்கள் அத்தை ஊரில் கொண்டு விட சொன்னாங்களா, போகிறீங்களா? சரி, நான் போகிறேன், என்னை கொண்டு போய் விடுங்க. போறியம்மா? ஆமாம், போகிறேன்னு தானே சொன்னேன், கொண்டு வந்து விட்டுட்டு வாங்க. அப்படியா? உண்மையாவா சொல்கிறேன்? போறியா? அதான் முடியாதுல்ல, பிறகு என்ன கேள்வி? ஆ, விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, கொண்டு விட்டுட்டு வந்து வேலை பார்த்துருவீங்களா? என் நந்தினி என் கூட தான் இருக்கணும், அதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இருக்கணுங்களா, பிறகு எதுக்கு அந்த கேள்வி? அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அதான் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், நான் அத்தை கூட இருந்துட்டேன் மாமா. மயக்கிட்டீங்களே, எல்லாரையும் எங்கே வச்சுருங்க. நான் என்ன பண்ண மாமா, உங்கள் நினப்பாவே இருக்குது, அப்புறம் என்ன தான் செய்ய? அதான் அத்தைக்கிட்ட அப்படியே பேசிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். அதான் அம்மா ஒன்று தேடுதாங்க, ஆனால் சொல்ல மாட்டேங்காங்க. சொன்னால் நான் வருத்தப்படுவேன்னு. எதுக்கு மாமா? அம்மாவுக்கு தெரியும்ல நான் என் மிஸ்ஸஸ் எல்லாமே இருக்க மாட்டேன்னு. அதான் சொன்னால் தம்பி கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவான் நந்தினியா, அப்புறம் அவன் அங்கேருந்து கஷ்டப்படுவானே அப்படின்னு யோசிக்காங்க. என் அம்மாவுக்கு தெரியும்ல,
நான் எந்த அளவுக்கு என் மிஸ்ஸஸை விரும்புகிறேன்னு தெரியும்ல அம்மாவுக்கு. உனக்கு கூட தெரியுமா நந்தினி? பொண்ணு அழைக்கிறதுக்கு அம்மா கேட்டாங்க வரியான்னு. வரலன்னு சொன்னேன்னா அதுக்கு உங்கள் அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? ஐயா நீ வந்தால் தானே வருவா அப்படின்னு. கரெக்டாக சொல்லியிருக்காங்க என்ன மாமா. அம்மாட்ட சொன்னது தான் லேட்டு. அம்மா ரொம்பவே புரிஞ்சு வச்சுருக்காங்க என்ன. உங்கள் அம்மாவுக்கு உங்களை பற்றி தெரியாதா? சரிதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்க பிள்ளைகளை பற்றி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இருந்தாலும் லவ் பண்ணுற விஷயத்தில் இந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்க்கல. அத்தை அப்படிலாம் கிடையாதுலாம் மாமா, எல்லாரையும் நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் வேற நான் வேற இங்கே இருந்தேன்ல, தனியாக தானே இருந்தேன், அங்கேயும் இல்லை. அங்கே இருந்தாலாச்சும் அம்மா பார்த்தாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுருப்பாங்க. நான் இங்கெல்லாம் இருந்தேன், எப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னே தெரியல. அம்மா நான் இல்லை, யாரை நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலும் அத்தை நல்லாவே புரிஞ்சு இதே மாதிரி தான் நடந்துக்குவாங்க. உங்கள் சந்தோஷம் முக்கியம் இல்லை மாமா, அவங்க பிள்ளைங்க சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லை. ஆமாம், பிள்ளைங்க சந்தோஷம் முக்கியம் இல்லை அம்மாவுக்கு. சரி மாமா, அப்போ வேணால் போயிட்டு பார்த்துட்டு வருவோமா அத்தையா? இருக்கட்டும் நந்தினி, இன்னும் 1 மாதம் தானே, செமஸ்டருக்கு போகணும்ல, அப்போ நானும் வரணும்ல உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு. நம்ம செமஸ்டர் முடிஞ்சு ரிட்டர்ன் வரதுட்டையும் அங்கேயே இருப்பீங்க? எக்ஸாம் முடிஞ்சாலும் நான் ரிட்டர்ன் கூப்பிட்டு வரணும்ல, நீ தனியாக எப்படி வருவேன்? வருவேன், நான் வரமாட்டேப்பா. வர மாட்டியா? சரி இருந்துக்க உங்க அத்தை கூட. சரி நான் இருந்துக்கிறேன். சரி இருந்துக்க. இருந்துக்கவா? ஆமாம் இருந்துக்கிறதுன்னு சொன்னேன், கேட்கலையா? போவாங்க, நான் இருக்க மாட்டேன். சேட்டை. ஆமாம், என்னை ஒன்று விட்டுட்டு வந்துடுங்க. ரிட்டர்ன் செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறமா என்னை வந்து கூப்பிட்டுவாங்க. வேஸ்ட்டாக ஏன் அங்கே இருக்கீங்க? ஏம்மா அத்தனை நாள் தேட மாட்டேன்னு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மாமா, அப்புறம் வந்துடுவேன்ல. தொடர்ந்து லீவ் போட்டால் எப்படி? ஓகேவா, இருந்துக்குவியா? இருந்துக்கிறேன். அப்புறம் ஓயாமல் லீவ் போட்டுட்டு என் கூடவே இருக்கவா? தெளிவாக தான் இருக்கியா? இருந்துக்கிறேன், ஆனால் எப்போதும் லைனில் இருங்க என்ன? சரி இருக்கேன். சரி மாமா. நான் இருக்கேன்னா சொல்லு நந்தினி, நான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேண்டாம் மாமா, இப்போ தானே லீவ் எடுத்துருக்கீங்க. யாருக்குன்னு இந்த 3 மாதம் ரொம்ப லீவ் ஆயிட்டு. வரிசையாக மாதம் ஃபுல்லாக லீவ் எடுத்துகிட்ருக்கவா? வேண்டாம், அது ஃப்ரீயாக இருக்கலாம் மாமா. 2 பேரும் சேர்ந்து தானே எக்ஸாமுக்கு போகிறோம். சரிம்மா இருந்துக்கு வேணா ஓகே, இல்லைன்னா சொல்லுண்ணா. சரி. சரி மாமாக்கு சாப்பாடு தரணும்னு என்னலையா? தாரேன். சரி வாங்க, அண்ணனை கூப்பிட்டு வரேன், சாப்பிடும். இரு கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம். ஏன் மாமா, வயிறு பசிக்கலாம்? சும்மா கேட்டேன் நந்தினி, கொஞ்ச நேரம் பாடு, கொஞ்ச நேரம் பேசு. மாமா என்னாச்சு? எதுக்காக இப்போ பிறகு போகணும்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் படத்தெல்லாம் இப்படி, அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் படுக்கணும்னு நினைக்கிங்க. உண்மையாகவே எனக்கு பசிக்கல, கொஞ்சம் கறிக்கட்டும், உங்கள் அண்ணன் வரட்டும். சரி பசிக்கலாம் தான். என் முன்னாடி சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம்ல. உங்கள் குழந்தைகிட்ட பேசுனீங்களா? பேசுனேன். சரி. நான் வந்த பிறகு ஃபோன் அடித்தா நான் கேட்பேண்ணா, உன்னுக்கிட்டே கால் பண்ணிட்டேன்னா நான். வாங்க, அப்படி சொல்லாதீங்க. சரிப்பா பேசுங்க. நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னாலே அவன் பயந்து தான் பேசுகிறான். ஃப்ரீயாக பேச மாட்டேக்கான்லாம். சரி ஃப்ரீயாக பேசுங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மாமா? பிரியா விஷயத்தில் தப்பு பண்ணிட்டீங்க, சுனில் விஷயத்தில் தப்பு பண்ணாதீங்க. அது சுனில் அதை பற்றிலாம் எதுவும் என்கிட்ட பேசவே இல்லை மாமா. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. சரி தெரியலன்னு சொல்லுதீங்க, தெரிஞ்சால் சொல்லிடணும்ண்ணா. சரி சொல்லிடுவேன். அப்படி இருந்தாலும் அவன் பையன் தானே, வேறு என்ன பையன்? நீ செல்ல முடியலண்ணா, நீனே சொல்லி கொடுக்க போல, நீ பையன் தாண்டா எதுனாலும் பண்ணுன்னு. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் மாமா. சொன்னீங்க, அதுக்கப்புறம்லாம் இருக்கும் உங்களுக்கு. வேறு பழைய மாமா பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படியா? அப்போ நல்லா படுதான். சொன்னால் கேட்கணும், சேட்டை பண்ணக்கூடாது, புரியுதா? மட்டும் பட மாட்டேன், அடிப்பேன் சொல்லிட்டேன். சரி, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிடுவேன், தெரியாதுன்னா எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். சரி உனக்கு காலேஜெலாம் போட்டாச்சா மாமா? போட்டிருக்கேன், 3 இடத்துக்குமே 2 இடத்துல போட்டிருக்கு. எதில் வருதுன்னு பார்ப்போண்ணா. மாமா சொல்லி நான் இங்கே கூட்டுறோமா? அடிப்பேன், இங்கே கூட்டு வந்து அவனை கூட வந்து செல்லம் கொடுக்குறதுக்கு. வெரைட்டியாக கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் சாப்பாடு. அப்போ ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு எக்ஸாம் முடியட்டும், முடிஞ்சோடனே அவனுக்கு காலேஜ் ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு உட்காந்து பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரீங்களா? ஓகே தான் எனக்கு. ஆனால் என் மாமா பாவம்லாம். என் மாமாவுக்கு நான் ஒரு நாள் இல்லாட்டாலே எப்படி இருக்கும்? எக்ஸாமுக்காக நான் சொல்கிறதுக்காக சரின்னு சொல்லுது. இதில் இன்னும் 1 மாதம்னா முடியவே முடியாது. பரவாயில்ல இருந்துட்டு வாங்க, நான் இருந்துக்கிறேன். முடியாது, தேடுவீங்க என்ன, நான் வருவேன். தேடுவேண்ணா? ஆமாம், இதில் என்ன டவுட்டு? அதானே, டவுட்டே வேண்டாம். டவுட்டே வேண்டாம். இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா மாமாவை? நான் தான் எப்போவோ புரிஞ்சுக்கிட்டேனே என் மாமாவை. அப்படி எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? ஒன்று, என் பழைய மாமாவை பார்க்கறதுக்கு.
இன்னொன்று நான் சேட்டை பண்ணாதான் என் மாமாவுக்கு பிடிக்கும். நீ சேட்டை பண்ண பிடிக்குமா அம்மாவுக்கு? இது என்ன கேள்வி? ரொம்ப பிடிக்கும். சரி சரி